ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயினர்ஸ். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வந்தோம். மகாபலிபுரம் வரைக்கும் ஓட்டினாலே ஆல்மோஸ்ட் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு, நல்லா டிரைவிங் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஓட்டவே முடியும். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்காரு இன்றைக்கி. அதை தவிர ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து கொடுத்தோம். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி கண்ட்ரோல் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ எப்படி வந்து மேனேஜ் பண்ணி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு, இங்கேருந்து போகும்போது எந்த மாதிரி லெவலில் ட்ரைவ் பண்ணார், இப்போ வரும்போது எந்த அளவுக்கு வந்து அவருக்கு டிரைவிங்கோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சார்ட்டு கேட்போம். எஸ் சார், அதை பற்றி நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள் சார். போகும்போது ஆக்சுவலாக அந்த ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் எடுக்கிற வரைக்குமே ஒரு குத்து மதிப்பாக தான் இருந்தது. எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அதெல்லாம் எனக்கு தெரில. ஒரே லைனில் போவோம், கார் பின்னாடியே போனால் நம்ம கொஞ்சம் இதுன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அது ரொம்ப ஈஸியாச்சு. ஐம் ஏபிள் டு ஜட்ஜ், ஐம் ஏபிள் டு சி ஓகே இந்த வராங்கன்னா எங்கே போய் எவ்வளோ தூரத்தில் வரைக்கும் போய் இது பண்ணலாம், திருப்பலாம், கொஞ்சம் எவ்வளோ தூரம் லைக் காரை எவ்வளோ தூரம் திருப்பினா கரெக்டாக இருக்கும், அதெல்லாமே எனக்கு இப்போ ஈஸியாக காட்ச் பண்ண முடியுது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங். அஃப்கோர்ஸ் இதை நான் வந்து ஒரே நாளில் எல்லாமே நான் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டேன்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு டெய்லி ப்ராசஸ் தான். நம்ம ஓட்ட தான் நம்மளுக்கும் தெரியும். பட் ஐ திங்க் ஐம் தேர். கரெக்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சார் வந்து இன்றைக்கி அவரோட 4th டே ஆஃப் ட்ரைனிங். இந்த 4th டே ட்ரைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்ட வச்சிட்டோம். அதுவே வந்து அவரோட பெரிய ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஓட்டுறாரு. ரெண்டாவது வந்து ஜட்ஜ்மெண்ட்டு ஓட்டினதுக்கப்புறம் வந்து பர்டிகுலராக அவர் சொன்ன அதே விஷயந்தான், இந்த கேப்பில் போக முடியுமா போக முடியாதா அப்படிங்கிற அந்த கெஸ்ஸிங், அந்த டைமிங்கில் அதை கெஸ் பண்ணி முடிவு எடுக்கிற அந்த மூமெண்ட் வந்து அவருக்கு ரொம்ப குயிக்காக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் ஜட்ஜ்மெண்ட் அவர் ஓட்டும்போதே சொன்னேன், சார் ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஸ்லோவாக ஓட்டிகிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாகவும் ஓட்டி பாருங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில். ஏன்னா ஸ்பீடாக ஓட்டும் போது உங்களோட அந்த திங்கிங் வந்து ஷார்ப்பாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவரும் வந்து நல்லா ஸ்பீடாக ஓட்டினார். ஓட்டும்போது நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கிளியராக வந்து அவருக்கு கட் பண்ணி ஓட்டுறதுக்கு எல்லாமே வசதியாக வந்து பக்கம் வர ஆரம்பிச்சிது. ரெண்டாவது காரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேரிங்கோட அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுக்க வேண்டியிருக்கும். திடீர்னு லெஃப்ட்லேருந்து வெஹிக்கிள் வரும், திடீர்னு ரைட்லேருந்து வெஹிக்கிள் வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ட்ரைவ் பண்ணும்போது வந்து ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும். ஸ்லோ ட்ரைவ் எப்போவுமே சேஃபான ஒரு விஷயம், அதையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ண கற்றுக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வந்து சாருக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறோம். மோரோவர் வந்து 1 to 1 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஹாஃப் டே கிராஸ் ஆக போகுது. 2 o'clock ஆகுது. நாங்கள் காலைல ஆரம்பிச்சது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 9 o'clock ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock ஆக போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுது. நிறைய விஷயங்கள் அவரே வந்து பார்க்குறாரு, இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத வந்து அவரே அப்சர்வ் பண்ணுறாரு. ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுவோம். 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி. இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஒரு ட்ரைனிங். இது உங்களுக்கு இப்போ நம்ம எப்படி காலேஜ் போய் படிக்கிறோம், அந்த 3 வருஷம் 4 வருஷம் கோர்ஸ் எடுத்து படிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கார் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாளுங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு. இந்த கோர்ஸில் வந்து டே 1லேருந்து டே 10 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விதமாக அந்த ரோட்லேயே ஓட்டின்னு இருங்க சார், இல்லை இப்படியே சின்ன ரோடு நேரோ ரோட்டில் ஓட்டுங்க, இதுதான் உங்களுக்கு டிரைவிங்கு அப்படின்றதெல்லாம் சொல்லாமல் ஒவ்வொரு நாளுமே ஒரு ட்ரைனிங், அது டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட் பிளேஸ்மெண்ட்டில் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதை நாளைக்கு அவர் தனியாக வந்து அவங்க ஃபேமிலியோடு போகும்போது அவருக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் கூலாக ஓட்ட ஆரம்பிச்சுவார். ஸோ அதை தான் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்கள் கிளைண்ட் இப்போ வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. சாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து 4th டேயில் பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கிள் போயிட்டு வந்துட்டுருக்கு. இந்த ரோட்டில் தான் அவர் ஓட்டிகிட்ருக்காரு. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட எந்த விதமான கண்ட்ரோல்ஸ் கிடையாது. ஏன்னா கண்ட்ரோல் இல்லாமல் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் 100% வந்து நம்ம ஓட்டலாம் அப்படின்றத. ஏன்னா ஸ்டில் அந்த டே 1லேருந்து டே 10 வரைக்குமே வந்து நீங்களே ஓட்டுவீங்க. அதுவும் மினிமம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ், சம்டைம்ஸில் 4 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்களே ஓட்டுவீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோர் தென் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட ஆகிருக்கும். அவர் சாரே தான் ஓட்டிகிட்ருக்காரு. எப்படி சார் இருக்குது இந்த 1 to 1 ட்ரைனிங்? உங்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறாரு. ரைட்டு, ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இதான் வேணும் ஆக்சுவலாக, உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா இன்னொருத்தர் கண்ட்ரோல் வச்சுருக்காருன்னா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். நம்ம அப்படியே அவங்க பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருப்போம். இப்போ வந்து எந்த தப்பு நடந்தாலும் அது நம்ம மேலே தான். அது கரெக்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் மீ இனஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், விச் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்.
ஏன்னா நம்ம ஓட்ட நம்ம ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சுச்சுவேஷனில் போய் நிற்கும்போது நம்மளா ஜட்ஜ் பண்ண முடிஞ்சாதான் நம்ம நாளைக்கு தனியாக ஓட்டும் போது ஈஸியாக இருக்கும். அது எனக்கு இது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே கிடைக்கிது. சூப்பர். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். மெயினாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சாருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இந்த விஷயம்லாம் நாங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் பண்ண விஷயம் சார், இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் எப்படி சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அந்த விதத்தில் வந்து சார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தெரியுது. ரெண்டாவது வந்து கண்ட்ரோலு, அவர் ஓட்டிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலு, இது எல்லாமே வந்து அப்படியே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் நீங்கள் 4th டே ட்ரைனிங் இன்னும் ஒரு 2 days 3 days நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோன்னா அவர் சென்னை டு கன்னியாகுமரி எத்தனை போயிட்டு வாங்க சார் அப்படின்னா அது அலாரமாக போயிட்டு வந்துடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிடுவோம் அதுக்குள்ளே. ஸோ ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும், அதாவது நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸோட ட்ரைனிங்லேயே வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த கிளச்சோட விஷயமும் சரி, ஸ்டெப் பிரேக்கும் விஷயம், ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சரி, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நம்ம கிளைண்ட்ஸை சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் அவங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணால் அவங்க வந்து கரெக்டான அந்த க்ரோத்துக்கு வருவாங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்கங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதுனால ஒரு எக்ஸலண்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லைஃப் டைம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. பொதுவாகவே கார் ஓட்டுறதுங்கிறது வந்து எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு பெரிய கனவாக இருக்கும். அதுவும் வந்து இப்போ வீட்டில் ஜென்ஸ் இருந்து கார் ஓட்டுவாங்க, லேடிஸ்க்கு வந்து கார் ஓட்ட தெரியல அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா அவங்க வந்து வெளில போகணுன்னா வீட்டில் இருக்கிற ஜென்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிஸி ஷெட்யூலில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் வெளியில் போகணும் அப்படிங்கும்போது ஒரு டென்ஷனாக இருக்கும். அது மூலியமாகவே நிறைய ஃபேமிலியில் சண்டைகள் வர்றது கூட பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் வந்து இது வந்து தேவையான ஒரு விஷயம். காருங்கிறது இன்றைக்கி வந்து எல்லார் வீட்டுக்குமே தேவையான ஒரு விஷயம். ரெண்டாவது எல்லாருமே ஓட்ட கற்றுக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னாலும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடு நம்ம ஹாப்பியாக போகலாம். காரில் மினிமம் ஒரு 5 members வந்து நீங்கள் கூலாக ட்ரைவ் பண்ணிட்டு போக முடியும். அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த லாக்டவுன் டைம், இந்த கொரோனா டைம் வரும்போதுலாம் வந்து நிறைய பேர் வந்து வெளியில் போகிறதுக்கே ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. எப்படி போகலாம், வெளியில் எப்படி போக முடியும், எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கும்னு தெரியாது, நமக்கும் டிரைவிங் தெரியாதுங்கிற அந்த பெரிய ஒரு டென்ஷனான ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப பதட்டப்பட்டு எல்லோரும் இருந்துகிட்டு இருந்தாங்க. பட் ஒரே விஷயந்தான், 4 வீலராக இருந்தாலும் சரி, 2 வீலராக இருந்தாலும் சரி, நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணி ஓட்டணும். அதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ சார் வந்து ட்ரைவ் பண்ணுறாரு, அவங்க ஃபேமிலி மேலே வந்து அவருக்கு அக்கறை இருக்குது. அவர் வந்து ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணணும், ஓவர் ஸ்பீடு ஓட்டக்கூடாது, சேஃபாக போயிட்டு சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக கூட்டின்னு வரணும் அப்படிங்கிறதுல 100% வந்து அவருக்கு பொறுப்பு இருக்கும். இதுவே இன்னொருத்தரை நம்பி வந்து நம்ம உள்ளே உட்காந்துருக்குறோம் அப்படின்னா அதுக்கே நிறைய பேர் வந்து வேண்டிக்கினே இருப்பாங்க பின்னாடி உட்காந்து, சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு வரணும், சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு வரணும்னு. இதெல்லாம் வந்து எதுக்கு நான் வந்து சொல்ல வரேன்னா, ஒன் ஆஃப் த டென்ஷன் தான். ஏன்னா வந்து இப்போ அவர் எந்த மூடில் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து டிரைவர் எதாவது நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. அவங்க டிரைவிங்கை நீங்கள் குறை சொன்னீங்கனாலே அவங்க டென்ஷன் ஆகி வேறு மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து ஒரு உடன்பாடவே இருக்காது. ஸோ இப்போ நம்ம தனியாக ஃபேமிலியோட போகும்போது நமக்கு வந்து ஒரு டென்ஷனாகவே நம்ம போக முடியாது இல்லைங்களா. அந்த பர்டிகுலர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிற அந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்காது, ஒரு பாரமாக ஒரு டென்ஷனாகவே தான் இருக்கும். போய் அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் ரீச் ஆகிற வரைக்குமே ஒரு டென்ஷனாகவே போயின்னு இருப்பீங்க. காரில் வந்து நீங்கள் இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா டென்ஷனாக போய் என்ன பிரயோஜனம், கூலாக இருக்கணும், என்ஜாய் பண்ணி ஓட்டணுங்கிறது தான் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸோட தாரக மந்திரம். ரெண்டாவது, ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும். இங்கே ஸ்பீட் பிரேக்கர் வரும். ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும். அதாவது வந்து நம்மளால் யாருக்கும் எந்த விதத்துலேயும் டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது. அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கணும். ரெண்டாவது, வேறு யாராவது வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அது வந்து செகண்டு நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் சிக்னலில் வந்து நிற்கவே மாட்டாங்க, போயினே இருப்பாங்க. அதை பார்த்து எல்லாரும் போயினே இருப்பாங்க. அது வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அப்படி அதிகமாகும் போது என்ன ஆகிடும்னா எல்லோரும் அதை கற்றுப்பாங்க. ஒன் வேல வரக்கூடாது அப்படின்னா ஒன் வேல நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா ஷார்ட் கட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ சுற்றி இருக்கிறவனாகும் அந்த ஒன் வேல வர விஷயத்தை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி கற்றுப்பாங்க. ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் 2 வீலரு அப்படின்றது வந்து
நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வார்ன் பண்ணுறாங்க, ஹெல்மெட் போடலன்னா ஃபைன் போடுறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து நல்லது சொல்லி கொடுக்குறாங்க, நல்லது பண்ணுறாங்க. பட் ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், ஹெல்மெட்டு வந்து அவங்க ஃபைன் போடுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஹெல்மெட் போடக்கூடாது. நம்ம ஃபேமிலிக்கு நம்ம உயிர் சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணரணும். ரெண்டாவது வந்து ஃபோனுங்கிறது வந்து ஒரு மெயினான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து ஒரு முக்கியமான எமர்ஜென்சி விஷயம் இல்லை ஒரு நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு, ஒருத்தர் ஒரு கம்யூனிகேஷன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து ஃபோன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபோனை எடுத்து பாருங்கள், காதில் வச்சுன்னுக்கிறாரு பாருங்கள். இந்த மாதிரி காதில் ஹெட்ஃபோனை எடுத்து சொருகி வச்சுக்கிட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சவுண்டு வச்சு பாட்டு கேட்டுன்னு இருந்தாருன்னா ஆப்போசிட்டில் வரவங்களும் சரி, பின்னாடி போகிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸு. அவருக்கு என்ன ஆகிடும், நீங்கள் ஹார்ன் அடிக்கிறது கேட்கவே கேட்காது, டமால் டமால் டமால்னு பாட்டு சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ என்ன, அவருக்கு சுத்தமாக கேட்காது. அப்படின்னு நிறுத்திங்க சார், ரெட்டு வந்துச்சு. ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் பண்ணவே கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப நாட்டுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும். மெயினாக அதுதான் நான் எப்போயுமே சொல்லுவேன். 2 வீலர் அண்ட் 4 வீலர் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்களா, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஹெல்மெட் போட்டு அந்த லாக் போட்டுக்கோங்க. அதேமாரி 4 வீலரை பொறுத்த வரைக்கும் சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம். சீட் பெல்ட் போட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். ஓவர் ஸ்பீடை ட்ரைவ் பண்ணாதீங்க. ஏன்னா ஓவர் ஸ்பீட் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸு, உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸு. நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுறோம், அதை பாருங்கள். அதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் நிறைய வேல்யூபிளான டிப்ஸு கொடுக்குறோம், அதை தெரிஞ்சிக்க முடியும். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கற்றுக்கும் போது ஒரு நாள் ட்ரைனிங் நீங்கள் வந்து, சார் எனக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் தெரியாது, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸோ இல்லை பார்க்கிங் எனக்கு ப்ராப்பராக வராது, அந்த பார்க்கிங்கை பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் நான் பார்க்கிங்கை பற்றி சொல்லிக் கொடுப்பேன். இல்லை ஒரு நாள் ஹைவேஸ் ட்ரைனிங் லாங்கில் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எனக்கு கூட்டு போய் சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் கூட்டு போய் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து உங்கள் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரெயினராக நாங்கள் இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் லைஃப் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. இது வந்து ரெகுலராக வந்து எனக்கு ஏதோ ஒரு பேமெண்ட் நீங்கள் ரெகுலராக மாதமோ இல்லை வருஷத்தில் ஒரு வாட்டியே நீங்கள் வந்து இந்த ரெனியூவல் மாதிரிலாம் கொடுக்க போகிறது கிடையாது. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நாங்கள் இறங்கி எஃபர்ட் போட்டு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் செலவு பண்ணி கற்றுக்க போகிறீங்க. லைஃப் டைம் நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் வர கொடுக்குறோம். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படிங்கிற அந்த பெரிய அற்புதமான விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ சார்.